இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்மில் தமது முகத்தின் பிரகாசத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 6:4 நான் வாசிக்கிறேன். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவர் தமது முகத்தின் பிரகாசத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமா இருக்கும்படியாய். தாவீது அநேக சங்கீதங்களிலே இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப, ஆண்டவரே உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் வீச பண்ணுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறதை வாசிக்க முடியும். ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம், அந்த வெளிச்சம் நம்மேல் உதிக்கும் என்று சொன்னால், அந்த வெளிச்சம் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே காணப்படும் என்று சொன்னால் அங்கு இருள் இருக்க முடியாது. அங்கு சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாய் மாறும். சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற வாலிபன் ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம் அவன் மேல விழுந்ததுனால, அவன் மேல் தமது அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்ததுனால, அந்த வண்ணாந்தரத்திலே அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவன் பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாசிக்கிறதை, அரண்மனையிலே அவனை குறித்து பேசுகிற அளவுக்கு அந்த வெளிச்சம் அங்கும் பிரகாசித்து, அந்த அளவு அதனுடைய பிரகாசத்தின் எல்லை விரிவானது. யோசித்து பாருங்க. நாம எங்க இருக்கிறோம், எந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கிறோமேன்னு சொல்லி புலம்புறதை காட்டிலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம், ஆண்டவருடைய முகத்தினுடைய ஒளி நம்மில் பிரகாசிக்கிறதா, அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறதா என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அங்கு நமக்கு ஆபத்து தான். ஆண்டவருடைய பிரகாசம் பிரசன்னம் எங்க இருக்கிறதோ அங்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். ஆடுகளை மேய்க்கிற அந்த வாலிபன் ஆடுகளை மேய்க்கிறதுல ஒரு திருப்தியோடு பொறுப்போடு தான் இருந்ததை வேதத்தில் பார்க்க முடிகிறது. நாட்கள் வந்தது, ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். ஆடு மேய்க்கிறவனை கூட அரசனாய் மாற்ற முடியும். எப்பொழுது தேவனுடைய முகத்தின் பிரகாசம் அவர்கள் மேல் உதிக்கும் பொழுது, யார் மேல் உதித்தாலும் அவர்களை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்து விடுவார். இதுதான் உண்மை. அருமையான கணவன் மனைவி ஒரு குழந்தை கர்த்தர் கொடுக்கிறார், நன்றாக பிறந்து ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் தான். ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒரு குறைவு ஏற்பட்டு, குறைவினால் குறித்த வளர்ச்சி அதற்குள் இல்லை. மருத்துவரோட போய் டெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் ஒரு வருஷத்துக்குரிய வளர்ச்சி எந்த ஆர்கன்ல அந்த மாதிரி அதிகமா இல்லையே, அண்ட் டாக்டர்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அதிகமான மாற்றம் இல்லை, எல்லா அவயங்களும் சரியாக செயல்படுகிறது. ஆனாலும் அந்த ஏஜுக்குரிய கிரௌத் இல்லைன்னா அவங்க ரொம்ப சோர்ந்து போய்விட்டார்கள். என்ன செய்வது என்று திருப்பி தெரியவே இல்லை. கணவனும் மனைவியும் அடுத்தால் என்ன பண்ணினார்கள்? ஆண்டவருடைய முகத்தை தேட ஆரம்பித்தார்கள். முற்காலத்தில் அவங்க ஆண்டவரை அதிகமாய் தேடினார்கள், நேசித்தார்கள், நேரத்தை கொடுத்தார்கள். இப்போ குடும்பம், வேலை, பிள்ளை, இந்த மாதிரி வேலைகள்லாம் வரும்பொழுது ஆண்டவர் சமூகத்துல நேரத்தை செலவழிக்க அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைந்து போய்விட்டது. ஆனாலும் நேரத்தை உருவாக்கினார்கள். தேவையில்லாத டைம் எல்லாம் குறைச்சிட்டு அப்புறப்படுத்திட்டு நேரத்தை வகைக்கு 2 பேரும் முழங்கால் படிட்டு தங்களுக்கு நடுவில் அந்த குழந்தையை அப்படியே படுக்க வைத்து விட்டு அவர்களின் ஜெபித்த ஜெபம் ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே உங்களுடைய முகத்தின் பிரகாசத்தை எங்க பிள்ளை மேல பிரகாசிக்க பண்ணுங்க. ஒரே ஒரு ஜெபம், அதுதான். திரும்ப திரும்ப காலையில் அல்லது டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையை அந்த தரையில படுக்க வச்சுட்டு அப்படியே பரலோகத்தின் தேவனை நோக்கி 2 கரங்களை உயர்த்தி முழங்கால் படிட்டு ஜெபிப்பார்களாம். ஆண்டவரே உம்முடைய முகத்தின் பிரகாசம், இந்த ஒளியை எங்க பிள்ளை மேல உதிக்க பண்ணுங்கப்பா, பிரகாசிக்க பண்ணுங்க.
நடந்தது என்ன தெரியுமா? ஜெபிக்க ஆரம்பித்ததும் மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. குழந்தையுடைய வளர்ச்சிகள்ல மாற்றம் மட்டுமல்ல, மருத்துவமனைக்கு போய் அடுத்த டெஸ்டுக்கு போகும்போது டாக்டர்களை பிரமித்தார்கள். என்ன மருந்து கொடுத்தீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? இதுதானல்ல. நாங்க எதுவுமே கொடுக்கல. நாங்க செஞ்சது முழங்கால் படிட்டு எங்க பிள்ளைய ஆண்டவர் சமூகத்தில் வைத்து அவரை நோக்கி பார்த்து உங்களுடைய முகத்தின் பிரகாசத்தை எங்க பிள்ளை மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே ஜெபித்தோம். அவர் பிரகாசிக்க பண்ணினார். எங்க குழந்தையுடைய சூழ்நிலையும் இன்னைக்கு பிரகாசமா மாறிட்டுன்னு சொன்னார்களாம். டாக்டர்கள் ஆச்சரியப்பட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். இந்த தேவன் இன்றைக்கும் சிவனோடு இருந்து தமது முகத்தை நம்மில் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மில் விழும் என்று சொன்னால் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய முகம் நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமா இருந்தா, அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மில் விழலன்னா பரிதபிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். அந்த சூழ்நிலை யாருக்கு வேண்டாம். தாழ்த்தி கேட்போம். இருள் பூமியை மூடிவிட்டது, காரிருள் ஜனங்களையும் மூடிவிட்டது. என் வீட்டுல இப்படி ஆயிடுச்சுத, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சுத, இதற்கு ஒரு மாற்றம் உண்டா? இவங்கெல்லாம் மாறுவாங்களா? இந்த ஒரு சுபாவம் மாறாதான்னு சொல்லி கேட்கிறீங்களா? அவருடைய முகத்தின் பிரகாசம் உதித்தால் போதும், எல்லாமே மாறிவிடும். நம்ம மாற்றங்களை நிச்சயமாக பார்க்க முடியும். ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கீங்க. காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்துல வந்து நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, அவர்கள் உமது முகத்தை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவங்க வெட்கப்பட்டு போனதில்லைன்னு சொல்றது போலப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ அல்லது இப்படி ஆகிவிடுமோன்னு பயந்து பயந்து வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு முகத்தின் பிரகாசத்தினை பிரகாசிக்க பண்ணுவீராக. இருளை மாற்றுவீராக. கண்ணீரை துடைப்பீராக. குறைவை நீக்குவீராக. நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும் சொன்ன வார்த்தையின்படி ஒரு நிறைவை கொடுத்து பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற பெற்றோர்கள் உண்டு, குடும்பத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு, குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாய் தப்பன்மார் உண்டு. யாராக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு சூழ்நிலைகளை இன்னைக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்து எல்லா இடங்களும் உடைய முகத்தின் வெளிச்சம் உதிக்கட்டும், பிரகாசிக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். எங்கள் தேசங்கள் மேலும் உடைய முகத்தின் பிரகாசத்தை உதிக்க பண்ணுவீராக. யுத்தங்கள் ஓயிட்டும், எல்லாவித பொல்லாத சத்தின் கிரிகள் அழிக்கப்படட்டும், நாம மகிமைப்படுத்தப்படட்டும். துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் நம்முடைய குடும்பத்தில் வெல்லும்படியாய் கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும்.